சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சு கொண்டிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஒட்டுமொத்த இந்தியன் திரையுலகமே நடிச்சிட்டு வராங்க. அதாவது சர்ப்ரைஸ் கேமியோஸ் நிறைய இந்த படத்தில் இருக்கிறதா நெல்சனே சொல்லியிருந்தார். ஒரு பக்கம் மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப், சுனில், தமன்னா, யோகி பாபுன்னு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாலையா, ஷாருக் கான், ஃபகத் ஃபாசில், விஜய் சேதுபதி போன்ற மிக முக்கியமான நடிகர்களும் நடிச்சிட்டு இருக்காங்க. கூடவே இந்த படத்தில் மிதுன் சக்கரபோர்த்தி வில்லனா ப்ளே பண்ணுறதாகவும் இன்னொரு பக்கம் எஸ்ஜே சூர்யா இந்த படத்தில் வில்லனா ப்ளே பண்ணுறதாகவும் மாறி மாறி தகவல்கள் போய்கொண்டு தான் இருக்குது. ஆனால் நெல்சன் இன்ன வரைக்கும் ஒரு அஃபிஷியலான ஒரு கன்ஃபர்மேஷன் எதுவுமே தரலை. இதனால தான் ரசிகர்கள் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. ஆனால் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் காவாலா பாட்டு மாதிரி இருக்கும்னு ஏற்கனவே நெல்சனால் சொல்லப்பட்டது. மேலும் இணையத்தில் தீ போல தகவலும் பரவி இருந்தது. ஆனால் தமன்னா இந்த பாட்டுக்கு நடனம் ஆடலை எனவும் நேரா ஃபர்தோக்கி அப்படின்றவங்கள தான் இந்த பாட்டுக்கு நடனம் ஆட வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த பாடல் February 14 ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த பாடலில் ரஜினிகாந்தோடு சேர்ந்து ஷாருக் கானும் நடனம் ஆடி இருக்கிறதா ஒரு தகவல்கள் போய்கொண்டிருக்கு. ஆனாலும் இது கன்ஃபர்மேஷனாக இன்னும் சொல்லலை. ஆனால் 15 நிமிஷத்துக்கு ஷாருக் கான் இந்த படத்தில் வருவாராம். அது மட்டும் இல்லாமல் ஷாருக் கான் இந்த படத்தில் ரஜினியோடைய நண்பர், அதாவது ரஜினிக்கு உதவி செய்பவராக வருவார். கூலி படத்தில் அமீர் கானோட கேரக்டரை எப்படி வேஸ்ட் பண்ணிட்டாங்க, ஆனால் இந்த படத்தில் அதை செய்யக்கூடாது என நெல்சன் ரொம்பவே பார்த்து ஒரு விஷயத்தையும் பண்ணிட்டு வராரு. ஆனால் ஷாருக் கான் நடிக்கிறத மிதுன் சக்கரபோர்த்தி தான் பார்த்திங்கன்னா ரிவீல் பண்ணிட்டார். நெல்சன் இதை சர்ப்ரைஸான ஒரு கேமியோ தான் வச்சுருந்தார். ஆனால் கடைசி நேரத்தில் மிதுன் சக்கரபோர்த்தி ஒரு இன்டர்வியூவில் இதை உளாரிட்டார். அதனால தான் இப்போ ஷாருக் கான் நடிக்கிறது இந்த படத்தில் அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. தொடர்ந்து இந்த படத்தில் விஜய் சேதுபதி பாலையாவுக்கு பதிலாக நடிக்கிறார் என சொல்லப்பட்டு வந்தாலும் பாலையாவும் இந்த படத்தில் நடிக்கிறார் என ஒரு பக்கம் சொல்லப்பட்டு தான் வருது. ஆனால் இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நெல்சன் தான் வாயை திறந்து பேசணும். ஆனால் நெல்சன் கண்டிப்பாக எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டார். காரணம், கூலி படத்துக்கு எந்தளவுக்கு ஓவர் ஹைப் ஏறிச்சோ அந்த மாதிரி இந்த படத்துக்கு ஹைப் இருக்கக்கூடாது என நெல்சன் தொடர்ந்து அதை தவிர்த்து கொண்டு வராரு. இப்போ ஷாருக் கான் நடிக்கிறாரு. மேலும் February 14க்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் ரிலீஸுன்றதே மிக பெரும் ஹைப்பாக தான் இருக்குது. மேலும் தமிழ் சினிமாவில் இதுவரை எந்த படமும் பார்த்திங்கன்னா 1000 கோடி சாதனையே பண்ணலை. விஜயோட ஜனநாயகன் படமே இன்னும் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு தெரியல. இதனால் ரஜினி படத்தின் மீது தான் அனைவரோட பார்வையும் திரும்பி இருக்குது. August 14 இந்த படம் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.